கைஸ், நீங்கள் நான் பார்க்குறது என்னென்னு சொன்னால் ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்த அந்த என்ன சொல்கிற அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா ஸ்னோ எல்லாம் வலித்து இதாக்குற மிஷின். ஸ்னோ பவுலர்னு சொல்கிறது. கைஸ், இன்றைக்கி ஈவினிங் ஒரு 3-4 ஹவர் பனி அடித்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சிகிட்ட ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன். 3 இன்ச்சில் 4 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னோ ஃபுல்லாக காரெல்லாம் ஃபுல்லாக வழுக்குது. சார்ஜ் பண்ண போனேன்னா போய் வந்தேன், வெட்டுற பெண்டிலெல்லாம் பயங்கரமாக கார் வழுக்க ஆரம்பிச்சிட்டு கடுமையாக கஷ்டப்பட்டு தான் காரை கொண்டாந்து சேர்த்துனா. இப்போ செம்மையாக பசிக்குது. இன்னும் ரோடெல்லாம் கிளியர் பண்ணலை. ரோடை கிளியர் பண்ணாதால் கார் எடுத்துகிட்டு போனேன்னு நினைஞ்சு பாருங்கள். இவ்வளோ வந்து கார் எடுத்துகிட்டு போனால் ஷுவராக வழுக்கும். அதனால் பசிக்கையும் நடந்து சாப்பாடு வாங்க போகிறேன். ஸ்னோ ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடும் கஷ்டமாக இருக்கு. காய் இங்கே பாருங்கள், மரத்தில் எப்படி இருக்குன்னு. இந்த சைக்கிளில் பாருங்கள், இந்த பிளான்ஸை பாருங்கள். திஸ் செம்மையாக பதிஞ்சு பாருங்கள். காலை எந்த அளவு போதை இதுன்னு சொல்லி கட்டும் ஸ்னோ. இன்னும் கிளியர் பண்ண ஆரம்பிக்கலை. இன்னும் ஸ்னோ இருக்காண்டு தெரியலை. இன்னும் கிளியர் பண்ணலை. இங்கே பாருங்கள், ரோடை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வாகனத்தில் டயர் பட்டு பட்டு ஜராவாக இருக்கு. இதுன்னு அரிசி மாவு இருக்குதுங்க. அரிசி மாவுக்குள்ள நீங்கள் கையை வைக்கக்குள்ளே இல்லாட்டி கோதுமை மாவுக்குள்ளே கையை வைக்கக்குள்ளே எப்படி ஃபீல் ஆகும், அதே ஃபீல் தவிர இதுக்கு மேலே நடக்கக்குள்ளே வழுக்குது செம்மையாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் ஆல்மோஸ்ட் 12 மணி. எவ்வளோ பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க. வானத்துட்டு டயரெல்லாம் போய் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேஸ்ட் மாதிரி. எது கட்டு எதுக்கு ரோடு உண்டு மழங்குது.